இந்த கரூர் துயரச் சம்பவம் நிகழ்ந்தபோது பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகுச்சு. ஊடகங்கள்லயும் பல்வேறு வீடியோக்கள் வெளியாகுச்சு. அதுல குறிப்பா பார்க்கும்போது விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனம் அந்த சாலையில வரும்பொழுது 2 பக்கமும் இருந்த அந்த கூட்டம், மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து 2 பக்கமே தள்ளாடக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த கூட்ட நெரிசலுக்கு அந்த வாகனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படிங்கிறத நீதிபதி குறிப்பிட்டு சொல்றாரா? ஏன்னா அந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார் இல்லையா? அது தொடர்பான அனைத்து வீடியோ காட்சிகளும் ஏற்கனவே அந்த சமூக வலைதளங்கள்ல வீடியோ காட்சிகள் அது வந்து கட்டாயம் அவர் வந்து பார்த்திருக்க கூடும். ஏனென்றால் அவர் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகிறார். ஏனென்றால் இந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த திங்கட்கிழமையே விசாரிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு அவசர வழக்காக இது விசாரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த வழக்கு என்பது ஏற்கனவே உள்ள வழக்கோடு இணைக்கப்பட்டதன் காரணமாக தான் தற்போது இந்த வேறொரு வழக்காக தினேஷ் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு ரிட் வழக்காக தாக்கல் செய்திருக்கிறார். டைரக்ஷன் என்று சொல்வார்கள் ரிட் வழக்குல. அந்த டைரக்ஷன் பெட்டிஷனாக தான் தாக்கல் செய்யப்பட்டது காரணத்தினால் இன்று இந்த விசாரணை வருகிறது. அந்த ஏற்கனவே அந்த கருத்தை எல்லாம் அவர் வந்து தெரிவித்திருக்கக்கூடும், அந்த வழக்கில் தெரிவித்திருக்கக்கூடும். இருந்த போதிலும் தற்போது இந்த வழக்கில் வந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே நீதிபதி என் சதீஷ்குமார் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் எதுவுமே தாவதற்காக வைத்திருந்தார்கள். ஒரு தலைவர் என்பது ஒரு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டாமா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளையும் அதிருப்திகளையும் கண்டனங்களையும் ஏற்கனவே நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துதான் இதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற கேள்வி, அதாவது அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் தமிழக அரசு ஒரு கால அவகாசம் என்பது வாங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து அந்த அவகாசத்துக்கு இடையே தான் இந்த ஒரு பெருந்துயரம் என்பது நடைபெற்றிருக்கிறது.